ஐயா அகிலம் கல்விசாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். எல்லோரையும் இந்த வகுப்பிற்கு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி சம்பூரண தேவன் பரதேவதையினுடைய மனு பிறப்பை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாக அவருடைய தவம் எப்படி நிறைவேற்றப்படுகின்றது, அடுத்ததாக பரதேவதைக்கு எப்படி மனு பிறப்பு அமைகின்றது என்ற விவரங்களை நாம் இன்றைய பாடப்பகுதியில் பார்க்க இருக்கின்றோம். சென்ற வகுப்பில் அம்மை லட்சுமாதேவியை மகர சிலையாக வளர செய்கின்றார்கள். அம்மை லட்சுமாதேவியை மகர சிலையாக வளர விட்டுவிட்டு நாராயணமூர்த்தி சிவபெருமானோடு சொல்லுகின்றார். எப்படி சொல்லுகின்றார் அப்படின்னா, எனக்கு அதாவது மறுவினிய மாதை நான் அங்கே மகர சிலையாக வளர விட்டிருக்கின்றேன். அப்படி வளர விட்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இப்போது அடுத்த கட்ட செயல்முறைகளை நம்ம என்ன செய்யணும், அங்கே கூட்டுக்கிளி போல் இருந்த கொடியிடையை போகவிட்டு நாட்டில் இருப்பேனோ நம்முடைய நாயகமே. அம்மை லட்சுமாதேவியை நான் என்ன செய்தாச்சு, என்னை விட்டு அங்கே மகர சிலையாக வளர செய்தாகிவிட்டது. இப்போது நான் தனியாக இருந்து இங்கே செயல்படுவது என்பது சரியாக இருக்காது. ஆகவே உடனடியாக நம்ம என்ன செய்யணும், அடுத்த செயல்பாடுகளை பார்க்க வேண்டும் என்று சிவபெருமானோடு நாராயணமூர்த்தி சொல்லுகின்றார். அப்போது சிவபெருமான் சொல்லுகின்றார், திருமாலை நாராயணமூர்த்தியை நீர் கேளும். அதாவது கலியுகத்தை அழிக்கிறதுக்கு எல்லா வல்லமையும் நாராயணமூர்த்தியிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் சிவபெருமானிடம் கேட்டே அவர் ஒவ்வொன்றையும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். அப்போது சிவபெருமான் சொல்லுகின்றார், நடத்தும்படி உள்ள நியாயமெல்லாம் இப்போது சடைத்திருக்காமல் தான் நடத்துங்கள். நீங்கள் எதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நிச்சயித்திருக்கீங்களோ, வைகுண்ட அவதாரம் நிகழ்த்துவதற்கு என்னென்ன செயல்பாடுகள் செய்ய வேண்டும் என்று மனதில் விட்டிருக்கின்றீர்களோ அதையெல்லாம் நீங்கள் நேரத்தை கடத்த வேண்டாம், உடனடியாக அதை என்ன செய்யுங்கள், நடத்துங்கள் என்று சொல்லி அங்கே என்ன செய்கின்றார் சொல்லுகின்றார். மேலும் நாராயணர் உடனே சிவபெருமானோடு சொல்லுகின்றார், நல்லதுகான் ஈஸ்வரரே, நம்ம அடுத்த செய்யக்கூடிய செயல் என்ன, அதான் அப்படியே ஒவ்வொன்றா நம்ம என்னென்ன நடத்த போகிறோம் அப்படிங்கிறத அவங்க பேசி வர்றாங்க. அதன்படி அவர் சொல்கிறார், நம்ம அடுத்து நடத்தக்கூடிய செயல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், சம்பூரண தேவன் பரதேவதைக்கு நம்ம தவத்தில் இருக்கிறாங்க. அவங்க தவத்துக்கு உறுதி கொடுக்கணும். அவங்க பூலோக வாழ்வு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க பூலோகத்தில் பிரவி செய்யும்போது அந்த சம்பூரண தேவன் எனக்கு பரதேவதையோடு வாழ்க்கை வேணும், அவளை என்னோட மனைவியாக மாற்றி தந்தால்தான் நான் என்ன செய்வேன், பூலோகத்தில் பிறப்பி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுத்துரைத்தான். அப்போ ஐயா அந்த சம்பூரண தேவனுக்கு பல புத்திமதிகளை சொல்லியிருந்தார்கள். எப்படி பல புத்திமதிகளை சொல்லியிருந்தார்கள் அப்படின்னா, சம்பூரண தேவனுடைய அந்த பிறப்பு அப்படிங்கிற தேவலோக பிறப்பு. அதான் எப்போதும் தேவலோகத்தை சார்ந்தவர்கள் எப்போதும் இறை சிந்தனையோடு வாழக்கூடிய தன்மையை பெற்றவர்கள். அந்த இறை சிந்தனையை தவிர வேறு எந்த எண்ணங்களும் இருக்காது. ஆனால் பரதேவதையோ பூலோகத்தினுடைய அந்த ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்டவள். அப்போ அந்த பிறவியும் உன்னுடைய பிறவியும் ஒத்து போகாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பூரண தேவனிடம் ஐயா புத்திமதிகளை எடுத்து சொல்வார். ஆனால் அந்த புத்திமதிகளை சம்பூரண தேவன் என்ன செய்ய மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த அவன் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் நீங்கள் 2 பேரும் என்ன செய்யணும், தவமாக போய் வாழ்ந்து வாருங்கள், தவமாக இருங்கள். அப்படின்னா சம்பூரண தேவனுடைய நிலைக்கு நீ அந்த பெண்ணை என்ன செய்யணும், உயர்வாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, தவத்திற்கு போக சொல்கிறாங்க. இப்போ அவங்க தவம் இருந்து அந்த தவம் நிறைவேறி பூலோகத்தில் அவங்கள பிறவி செய்து அனுப்ப வேண்டிய தருணம் இப்போது வந்துவிட்டது. ஆகவே அவர்களை பிறவி செய்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சம்பூரண தேவனை பற்றிய செய்திகளை சிவபெருமானோடு நாராயணமூர்த்தி சொல்லுகின்றார். அப்போது நாம் இப்போது போய் பார்க்கணும் அந்த தவத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லக்கூடிய நேரம், எழுந்தருள வேண்டும் ஈஸ்வரரே அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே சிவபெருமானும் சம்மதம் தெரிவித்து என்ன செய்கிறாங்க, வராங்க. நாராயணமூர்த்தி சிவபெருமானோடு அங்கே சங்கத்தார்களோடு வராங்க. வரக்கூடிய நேரம் தெய்வேந்திரன் பார்க்குறார். இப்போ தெய்வேந்திரன் என்ன செய்கிறார் அப்படின்னா, நானும் அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தலையில் சங்கு நவரத்தினங்களால்
ஆக்கப்பட்ட எங்கும் ஒளி வீசக்கூடிய ரத்தின திருமுடியை அங்கே சூடி வருகின்றார். அப்போ அந்த சூடி வரக்கூடிய அந்த நேரம் நாராயணர் மகிழ்ந்து எல்லாருமா சந்தோஷமாக வாழறாங்க. அப்போ அந்த சம்பூரண தேவனுடைய நிஷ்டை, அதை நிஷ்டையாகிய தவம் இப்போ நிறைவேறக்கூடிய தருணம். அந்த நிறைவேறக்கூடிய அந்த தருணத்தில் அவனுக்கு ஒரு ஆசை வந்துட்டு. என்ன ஆசை வருது அப்படின்னா, அந்த பரதேவதையோட மனதோடு மனமாக பேசுகின்றார். அதை பெண்ணை அங்கே பார், தெய்வேந்திரன் சூடி வருகின்றாரே திருமுடி, அந்த திருமுடியை போல நாமும் திருமுடி சூடி இந்த உலகை என்ன செய்ய வேண்டும், ஆழ வேண்டும் அப்படின்றத இருபேரும் வாழ்ந்து தென்தலைவர் ரத்தின செங்காசனமிருந்து இருபேரும் வாழ்ந்து ராசத்துறைத்தனமாய் இங்கே பெருக்கான தெய்வ கன்னி பெற்ற மனுவழியாய் நம்ம ஒரு சொல்லுக்குள் என்ன செய்யணும், இந்த வையகத்தை ஆண்டிருந்தால் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த பரதேவதைகிட்ட சொல்கிறான். ஒரு கற்பனை, அதாவது நம்ம இந்த உலகத்தை நாமளே முடிசூட்டி ஆண்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த கற்பனையாக அவன் வந்து என்ன செய்கிறான், நினைத்து பார்த்து அந்த பரதேவதையிடம் சொல்கிறான். சொன்ன உடனே பரதேவதை சொல்கிறா, அதாவது இப்படி வாழ்வதற்கு இந்த முடி இது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், அப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு விதி இருந்தால் அது நமக்கு நடக்கும். இறைவன் நம்முடைய விதியில் என்ன நிச்சயித்து எழுதியிருக்கின்றாரோ தெரியாதல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, ஆதிசிவம் நம்மை படைத்திருந்தால் எப்படியும் படைத்தார் இரவாதிருப்பாரோ. அவர் வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக இதே தான் வாழணும், இப்படி தான் அனுபவிக்கணும், எல்லாரும் காணக்கூடிய ஒரு கனவு, நம்ம அப்படி வாழணும் இப்படி வாழணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை அப்படிங்கிறது உணவு உடை உறைவிடம், அதை தாண்டினதுக்கப்புறம் அவங்களுடைய அடுத்தடுத்ததாக ஒரு ஆசை வந்து கொண்டே இருக்கிறது. அதுபோல தான் இவங்களுக்கும் என்ன வருது, ஆசை வருது. அப்போ அப்படி இருந்தால் இப்படியும் படைத்தோர் இரவாதிருப்பாரோ, இப்படியெல்லாம் நம்ம வாழணும்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். எப்படி வாழ்ந்தாலும் ஒரு இறப்பு அப்படிங்கிறது வரோம் இல்லையா, நம்ம இதிலேயே கனவு கண்டுட்டு இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு அவள் மனசில் என்ன சொல்கிறா. அப்போது அவனுக்கு வந்து என்ன ஒரு பெருமூச்சு, ஓ இது வந்து நடக்காதோ, நாம் நினைக்கிறது சரியில்லையோ அப்படின்னு அவன் வந்து என்ன செய்கிறான், அங்கே ஒரு பெருமூச்சு விடுறான். ஏன்னா நமக்கு ஒரு நிறைவேறாத ஒரு செயல் இருக்கக்கூடிய நேரம் நம்மை தெரியாமலே ஒரு பெரிய மூச்சு அப்படிங்கிறது வரும். அதுபோல் அவனும் என்ன செய்கிறான், ஒரு பெருமூச்சு விடுறான். அப்போ அந்த நேரத்தில் சிவபெருமான் அங்கே வந்து எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. நின்ன உடனே அவங்கள பார்த்த உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே வணங்கி அவர்களுடைய பாதத்தில் விழுந்து போற்றி பணிகின்றார்கள். அதாவது இத்தனை நாள் யாங்கள் நின்ற தவத்தை கண்டிறங்கி அங்கே சித்தம் இறங்கி சிவனே நீர் வந்தீரோ, எந்தன் பெருமானே இறையவனே வந்தீரோ, நந்த கோபால நாராயணரே வந்தீரோ, குருவே அரிநாதா கோபாலா வந்தீரோ, செல்வக் கடலான சீமானே வந்தீரோ, கல்வி கடலான கரைக்கண்டரே வந்தீரோ, அரவணிந்து ஒரு அணிந்தோரே, அதாவது பாம்பை கழுத்திலே அரவம் என்று சொல்வது பாம்பு, அதை ஒரு ஆபரணமாக அணிந்த சிவபெருமானே வந்தீரோ, பரம சிவனான பச்சைமால் வந்தீரோ. இப்படியே மனையாளி ஏற்ற சம்பூரணம். அதாவது இப்போ பரமசிவன் சிவபெருமானை புகழ்கிறாங்க, பச்சைமால் நாராயணன், ரெண்டு பேருமே இப்படி தான் ஒன்று தான் இல்லையா. இப்போது ஒவ்வொரு செயல்பாடுகளுக்காக இறைவன் வந்து என்ன செய்கிறாங்க, பல நாமங்களில் இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, போற்றி சிவபெருமானையும் நாராயணமூர்த்தியும் போற்றி புகழ்ந்து அங்கே துதிக்கின்றார்கள். அப்படி துதித்து அவங்க நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் நாராயணமூர்த்தியை பார்த்து சிவபெருமான் சொல்கிறார், அதாவது பச்சைமாலே நாராயணரே, இவன் இந்த சம்பூரண தேவன் நின்ற தவத்தை நிறைவேற்றவில்லை, ஆகவே இவனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்யுங்கள். தூயவரே நின்ற தவம் துளை தறுத்தான் இல்லை, இவன் அந்த தவத்தை நிறைவேற்றவில்லை, அதனால் இவனுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க. ஏன்னா தவம் முற்றும் நிறைவேறுகையில் இவனுக்கு வந்து என்ன ஆகிட்டு, சிற்றின்பம் ஆகிவிட்டது. சிற்றின்பம் எப்படி வந்துச்சு, அந்த தெய்வேந்திரனுடைய திருமுடியின் மீது வந்து ஆசை.
அந்த ஆசையின் காரணத்தினால இவங்க 2 பேருக்கு மனமும் என்ன செய்திருச்சு, அங்கே அலைபாய்ந்து விட்டது. அவர்களுடைய மனம் சஞ்சலப்பட்டு விட்டது. ஆகவே இவர்களுக்கு என்ன நீங்கள் செய்ய வேண்டுமோ, இந்த தவத்தினுடைய குறையை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் என்ன செய்யுங்கள், செயல்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த சம்பூரண தேவன் கேட்குறான், அதாவது தீது வந்த இப்போ எப்படி அவனுக்கு குறை வந்துச்சு, தவத்தில் குறை வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் சொல்கிறார், இப்போது உன் சிந்தை நியாயமெல்லாம் நீ சொல்லு. அது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாம் மனசுக்குள்ளே தானே நினைக்கிறோம், யாருக்கும் இது தெரியாது. அதனால் நம்ம எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், அது யார் கண்டுக்க போகிறா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மனிதர்களுடைய எண்ணம். நாம் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நினைப்பையும் இறைவன் கண்காணித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் யாருமே தப்பு செய்ய மாட்டாங்க. யாருமே எந்த ஒரு தீமையும் யாருக்கும் என்ன செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கான பலன், நன்மை செய்தால் நன்மையும் தீமை செய்தால் தீமையும் உடனுடனே என்ன செய்துட்டே கிடைத்துட்டு கொண்டே இருக்கிறது. எண்ணம் போல் வாழ்வு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணத்திற்கு தகுந்தாப்பில் தான் நம்ம வாழ்க்கை என்ன செய்கின்றது, அமைகின்றது. அப்போ இறைவன் எல்லாவற்றையும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்பதை நம்ம என்ன செய்யணும், உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால் மட்டும்தான் நம்ம அந்த எண்ணம் தேவை, அதாவது இப்போ பழிவாங்க வேண்டக்கூடிய எண்ணம், பேராசை உணர்வு, பொறாமை எண்ணம், ஒரு வஞ்சகமான ஒரு எண்ணம், இந்த எண்ணங்களெல்லாம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த உலக இன்பம் பெருசு அப்படிங்கிறதுல அதிலே திளைத்து மக்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் நம்ம கடந்து போக வேண்டிய பாதை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலை, நினைக்கல. அப்போ இதெல்லாத்தையும் தான் ஐயா என்ன செய்கிறார், அங்கே உற்று நோக்கி கொண்டு இருக்கின்றார். அப்போ இது எப்படி நீங்கள் அறிந்தீர்கள், சம்பூரண தேவன் கேட்குறான். இந்த சிந்தை, அதாவது எப்படி இதை அறிந்து கொள்ளுகின்றீர்கள்? இப்போ ஐயா சொல்கிறாங்க, இப்போது உன் சிந்தை எண்ணமெல்லாம் அங்கே சொல்லு, நீ இப்போ என்ன நினச்சிட்ருக்கா அப்படிங்கிறத சொல்லு. இறைவன்கிட்ட நம்ம மாற்றுக்கருத்தை எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே தேவன் அதை கண்டு சிந்தை மிக கலங்கி பயப்படுறான். ஐயோ, நம்ம மனசுக்குள்ளே தானே நினச்சோம், காரணனே நாங்கள் கருத்தில் நினைத்ததெல்லாம் எப்படி நீங்கள் உணர்ந்து கொண்டீங்க? நான் மனசுக்குள்ளே தானே நினச்சேன், அது எப்படி உங்களுக்கு அதை அறிந்து கொள்ள முடிந்தது? ஐயோ, நான் இந்த பெண்ணோடு மட்டும்தானே சொன்னேன், வேறு யாருமே பார்க்கலையே, இங்கே எங்கள் பக்கத்தில் யாருமே இல்லையே, சரி வேறு பக்கத்தில் இருக்கிறவங்க தெரியும்படியாக கூட நான் சொல்லலையே. காரணம், இந்த பெண்ணோடு அவருடைய கண்ணோடு கண் நோக்கி நான் சொன்னதல்லாமல் நாங்கள் மனதோடு மனம்தான் பேசணும். ஆனால் இங்கே யார் இதை உங்கள்கிட்ட சொல்லி போட்டாங்க? ஊமை மொழிந்தது போல் அல்லவா நாங்கள் எங்களுடைய உள்ள கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். என்னுடைய எண்ணத்தை நாங்கள் அங்கே ஒதுக்கில் வர்றது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற ஊமை மொழி போல் அல்லவா பேசினோம். அப்படி இருக்க நான் நினைத்தது அந்த பெண் மட்டும்தான் அறிவாள் அப்படி என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் இவர் நீங்கள் எல்லோரும் அறிவதற்கு யார் சொல்லி போட்டாரோ? அவன் தேவலோகத்தில் உள்ள உயர்ந்த தேவனாக இருந்தாலும் இப்போ அவனுடைய சிந்தை என்ன எப்படி நினைக்குது? அந்த பூலோக ஆசைக்கு உட்பட்டதுனால அவன் என்ன நினைக்கிறான்? யார் சொல்லி போட்டாங்களோ. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் என்ன செய்வாங்க, அவங்க தப்பு பண்ணுவாங்க. அவங்க தப்பு பண்ணிவிட்டு அதை தப்பை தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சும்மா இருக்கிறவங்க மேலே என்ன செய்வாங்க, பழியை போடுவாங்க. இது நான் செய்த தப்பு, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, நான் அப்படி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இறைவனிடமிருந்து தப்ப முடியுமா? அதுபோல தான் இங்கே சம்பூரண தேவன் கேட்குறான். அதாவது யார் இதை சொல்லி போட்டாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசுகின்ற போது இங்கே யாரும் வர காணலை. நாங்கள் பேசக்கூடிய வார்த்தை கூட எப்படி இருந்தோம், அந்த வாயால் பேசலை, உள்ளத்தில் தான் நினைச்சோம். அப்படி இருக்கும் போது நீங்கள் அறிவதற்கு யார் சொன்னார்கள் சிவனே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானிடம் அங்கே கேட்கின்றார். கேட்ட உடனே நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் எங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் சிவபெருமானே, நாரணனே, என் சிவனே, நாடி பருவோம் ஐயா. நாங்கள் செய்த தவறுகள் நினைப்பில் தவறு இருந்தால் எங்களை என்ன செய்யுங்க, பொறுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அதுபோல் பரதேவதையும் என்ன செய்கிறாங்க, ஐயாவின் அடிதாள் பணிந்து அங்கே பணிந்து நிற்கின்றார்கள். நாங்கள் செய்த தவறில்
நாங்கள் நினைத்த நினைப்பில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் எங்களை என்ன செய்யுங்க, பணிந்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லோருடைய பாதத்தையும் பணிந்து அவங்க போற்றி அங்கே துதிக்கின்றார்கள். எப்படி போற்றுகின்றார்கள் அப்படின்னு சொன்னால், காரணா அரிநாரணா கவி பூரணா வெகுதூரணா கவிஞோர் தொழும் வாரணா, எல்லாவற்றிற்கும் காரண கர்த்தாவாக இருந்து இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கின்ற எம்பெருமானே, உன்னை நாங்கள் என்ன செய்கின்றோம், பணிந்து போற்றி வணங்குகின்றோம். காயாம் பூவின் மேனி நிறமாயா சிவசிவாயா கருவாய் உருவாய் அருவானதை தினமே அருள்மாயா குறி மத்தகா கருணாகரா போற்றி. இந்த உலகம் எப்படி இயங்க வேண்டும், அதற்கு கருவாக இருந்து இதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற எம்பெருமானே, தினமும் அருள் மாயா, அதாவது தினமே அருள், அதாவது என்னென்ன அருள் யார் யாருக்கு எந்த நிலையில் அருள்வாளிக்க வேண்டும் என்று இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற எம்பெருமானே, குணதீரா வெகுதீரா நபிமாதா புவிநாதா திருவோடொரு மார்பா. சிறியார் மிக, நாங்கள் சிறியவர்கள், அறியாமல் நாங்கள் செய்த தவறு, அதை நீங்கள் என்ன செய்யணும், சிறிதாக்க வேண்டும், பெரிதாக்கி விடக்கூடாது. அதற்கு ஏதேனும் தண்டனைகள் எங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அழைத்து விடக்கூடாது. எங்களுடைய அதாவது நாங்கள் அறியாமல் செய்த தவறை பொறுத்து எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், மன்னிப்பு தர வேண்டும். தான் முடிவானது. இப்போ தவம் முடிய போகுது அப்படிங்கிறத எங்களுக்கு என்ன செய்யலை, தெரியலை. முடிவானதை அறியாமலே மோகமாய் வெகு தாகமாய் நாங்கள் தவம் நிறைவேற போகிறது அப்படிங்கிறத அறியாமல் எங்களுக்கு ஒரு மோகம், ஒரு சிற்றின்ப ஆசை வந்துவிட்டது. ஆகவே உளறி தவம் குளறி, எங்களுடைய தவம் என்ன செய்துடுச்சு, குளறுபடி ஆகிவிட்டது. இனிமேல் நாங்கள் இந்த தவறை செய்ய மாட்டோம். எப்படியாவது உம்முடைய பாதாரம் அணிவதற்கு எங்களுக்கு வழி அருள வேண்டும் அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, வேண்டி நிற்கிறாங்க. அதாவது உன் சொற்பதம் அஞ்சல் ஒஞ்சி பதம் அஞ்சினோம் உன் செயல் தந்தருள்வாயே, உம்முடைய பாதாரத்தை அடைவதற்குரிய வழியை எங்களுக்கு தந்து அருள் புரிய வேண்டும், நாங்கள் செய்த தவறை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று அந்த அம்மை என்ன செய்கிறாங்க, பரதேவதை கேட்கின்றார்கள். இப்படி பரதேவதை கேட்ட உடனே நாராயணர் மகிழ்ந்து அந்த பரதேவதையிடம் சொல்கிறார், மட்டு கொடியிடையே மின்னிடையே நீ கேளு, உன் புருஷன். ஏற்கனவே பரதேவதை யார், திருமணம் முடிந்தவா, யமலோகத்தை சார்ந்தவா. அப்போ அவள் என்ன செய்கிறா, அந்த சம்பூரண தேவனுடைய மீது இருந்த ஆசையினுடைய காரணமாக அவள் என்ன செய்கிறா, இந்த பூலோகத்தில் பிறவி எடுக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டு வர. அப்போது அங்கே அவளுடைய கணவன் என்ன செய்கிறான், வேலை பிரிந்து வேதனையில் இருக்கிறான். அப்போ அதுதான் ஐயா சொல்கிறாங்க, உன் புருஷன் அங்கே உற்றையம லோகமதில் இன்புருகி வாடி ஏங்கி தவிப்பதினால். அவங்க அதாவது ஒரு ஆளை நம்ம ஒரு வேதனைப்படுத்தணும் அப்படின்னா அந்த துன்பத்தை எப்படியாவது அனுபவிச்சே ஆகணும். அதுலேருந்து யாருமே என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. இந்த முதல்ல நம்ம என்ன செய்யணும், உணரணும். அதே மாதிரி பெண்கள் ஏற்கனவே திருமணம் முடிந்தவங்க ஒரு கணவன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இன்னொன்று தேடி போகிறது அப்படிங்கிறது அதுவும் தவறு அப்படிங்கிறது தான் ஐயா இங்கே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த நெறிப்படி என்ன செய்ய வேண்டும், இப்போது அமைந்திருக்கிறது நம்முடைய கர்ம வினையின்படி இது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதை நாம் என்ன செய்யணும், ஏற்று இந்த நிலையை தாண்டி அடுத்த நிலைக்கு நம்ம என்ன செய்யணும், மேல்நிலையை அடையணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்கணும். ஆனால் இதை விட்டுட்டு நம்ம இன்னொன்று தேடி இது சரியில்லை அதனால் இன்னொன்று தேடி போகணும், அங்கேயும் நமக்கு இன்பம் கிடையாது. அதாவது ஒரு கர்ம விதியின்படி தான் எல்லாமே என்ன செய்யும், நிகழும். அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம இது இல்லை அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது போகும்போது அங்கேயும் என்ன செய்யாது, சரியாக வராது. இதுதான் இங்கே சொல்கிறார் ஐயா. அதான் உன்னுடைய புருஷன் அந்த யமலோகத்தில் இன்புருகி வாடுகிறான், அவனை நீ மறந்து இந்த சம்பூரண தேவனுக்கு மேலே என்ன செய்தான், ஆசைப்பட்டான். சரி, ஆசைப்பட்டு வந்தால் அப்போ ஒரு தவத்தையாவது நீ செய்தால, அந்த தவத்தையாவது நீ சிறப்பாக செய்து நிறைவேற்றினியா அப்படின்னா அங்கேயும் நீ என்ன செய்யலை, தவத்தையும் சிறப்பாக நிறைவேற்றலை. அதனால் இப்போ நீ இந்த பூமியில் போய் ஒரு பிறவி எடுக்கணும். நாம் என்ன நினைப்புகள் நினைக்கின்றோமோ அந்த நினைப்புக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு பிறவிகளும் அமைகின்றது என்பதை தான் ஐயா நமக்கு இங்கே என்ன செய்கிறாங்க, எடுத்து சொல்லி வராங்க. அதன்படி நீ என்ன செய்யணும், ஒரு பிறவி எடுக்கணும். அப்படி
என் மகவனு யார்? ஐயா 7 சான்றோர் மக்களை இந்த பூலோகத்தில் பிறவி செய்து வச்சுருக்காங்க. அந்த சான்றோர் வழியில் யமலோகத்தை சார்ந்தவர்களுடைய பிதரில் நீ என்ன செய்யணும்? அந்த வழிகுலத்தில் நீ என்ன செய்யணும்? போய் பிறக்க வேண்டும். அப்படி பிறந்து இந்த தவக்குறைக்கு நீ என்ன செய்யணும்? கொஞ்ச நாள் அங்கே வாழணும். அப்படி வாழ்ந்து முந்த புருஷனுக்கு செய்யக்கூடிய முன் வேலை கழித்து, இந்த இடத்த தான் நம்ம ரொம்ப உற்று நோக்க வேண்டிய இடம். ஒரு எந்த இடத்துல இப்போ திடீர்னு என்னால் துன்பம் பொறுக்க முடியலை அப்படின்னு சிலவங்க வந்து என்ன செய்திடுறாங்க? தங்க உயிரை மாச்சிடுறாங்க. சிலவங்க இந்த இவங்களால் இவங்க கூட என்னால் வாழ முடியாது அப்படின்னு விட்டு ஒதுங்கி போயிடுறாங்க. ஆனால் எங்கே போனாலும் இந்த துன்பம் அப்படிங்கிறது நமக்கு விதிக்கப்பட்ட விதி இது. இதை நம்ம பொறுத்துட்டு நம்ம என்ன செய்யணும்? வாழ்ந்து அந்த வாழ்க்கையை விட்டு நிறைவேற்றி வரணும். என்ன செய்யணும்? துன்பங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். நம்ம மனித பிறவி அப்படின்னு சொன்னால் துன்பங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அந்த துன்பங்களை தாங்கி நம்ம அடுத்த நிலைக்கு உயர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்யணும்? உணரணும். நமக்கு இதுக்கு முந்தைய புராணங்கள் இதிகாசங்கள்லாம் உணர்த்துகிற நிறைய இதுதான். இப்போ ராமர் வந்து மனு அவதாரம் எடுத்தார். இறைவன் தான் இல்லையா? இறைவன் நினைத்த எது வேணாலும் என்ன செய்ய முடியும்? செயல்படுத்த முடியும். ஆனால் அந்த இறைவனுக்கே துன்பம் வந்து அவரே வந்து என்ன செய்கிறார்? அந்த துன்பத்தை தாண்டி தான் வர்றார். அப்போ எதை அப்படின்னா மக்களுக்கு இதை உணர்த்துவதற்காக. அதாவது நீ இந்த பிறவி அப்படிங்கிற இதிலேருந்து நீ விடுபடணும் அப்படின்னா உன்னுடைய கர்ம வினைப்படி நீ எதையெல்லாம் தாண்டி வரணுமோ அந்த கர்ம வினைப்படி தான் பிறவி அமையும். அப்போ அதில் நீ இருந்து என்ன செய்யணும்? தாண்டி வருகின்ற போது இப்போது எடுத்திருக்கின்ற இந்த பிறவியில் நீ நன்மை செய்து வாழ். அப்போ நீ நன்மை செய்து வரக்கூடிய நேரம் உன்னுடைய அந்த கர்ம வினைகளெல்லாம் துன்ப தீரங்களெல்லாம் என்ன செய்யப்படும்? நீக்கப்பட்டு நீ வந்து என்ன செய்வா? பரிசுத்தமாக அந்த தூய்மையான உள்ளத்தோடு நீ ஆகுகின்ற போது இறைவனோடு நம்ம என்ன செய்ய முடியும்? ஐக்கியமாக முடியும். அப்படிங்கிற அந்த உன்னத தத்துவத்தை தான் நமக்கு இந்த ஆகமங்கள் நமக்கு என்ன செய்யுது? போதிக்கின்றது. அப்போ இதுதான் இங்கே சம்பூரண இந்த பரதேவதைக்கு வந்து ஐயா சொல்கிறார். அதாவது நீ அந்த புருஷனை விட்டுட்டு வந்துட்ட. அப்போ அவன் அங்கே வந்து என்ன செய்தான்? வேதனைப்பட்டான். அப்போ வேதனைப்பட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த வேதனையை நீ இப்போ என்ன செய்யணும்? பிறந்து அனுபவிக்கணும். அப்போ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஐயா சொல்கிறாரு, முந்த புருஷனுக்கு முன் வேலையும் கழித்து. அங்கே ஒரு ஆளுக்கு ஒரு கடமைகள் செய்ய வேண்டிய நிலை இருக்குது இல்லையா? அதெல்லாம் என்ன செய்யணும்? செய்து நிறைவேற்றணும். அழுந்த துயரப்பட்டு அவன் ஊழியங்கள் செய்து. நீ அவனை விட்டுட்டு துன்பப்படுத்திட்டு வந்தா இப்போ இன்னொரு பிறவி ஒரு கணவனுக்கு கூடாடி நீ என்ன செய்ய வேண்டியிருக்கு? வாழ வேண்டி இருக்குது. அப்படி வாழக்கூடிய நேரம் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. நீ அங்கே எப்படி இன்னொருத்தங்களுக்கு ஒரு வேதனையை கொடுத்தியோ அதே வேதனை உனக்கும் வந்து என்ன செய்யும்? அமையும். அதான் அழுந்த துயரப்பட்டு அவன் ஊழியங்கள் செய்து. எவ்வளவுதான் நான் என்ன தான் செய்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷமே கிடைக்கலையே, நான் எப்போவுமே துன்பப்பட்டுட்ருக்கிறேனே, எனக்கு வேதனையாகவே நான் இருந்து கஷ்டப்பட்டுட்ருக்கிறேனே அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது நம்ம கண்கூடாக பார்த்துருக்குறோம். அது எதனால் வருது? இதே துன்பத்தை நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு என்ன செய்திருக்கோம். அந்த செய்ததன் விளைவாக அந்த கர்ம வினை அப்புறம் அதை அனுபவித்து தான் என்ன செய்யப்பட முடியும்? இந்த ஆன்மா முக்தி நிலையை எய்த முடியும். இது இல்லை நான் மேலும் நான் துன்பம் தான் செய்வேன், நான் துன்பப்பட மாட்டேன், நான் எனக்கு எல்லோரும் படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன செய்கிறோம்? ஒரு தவறான கண்ணோட்டத்தில் மீண்டும் பிறருக்கு துன்பத்தை நம்ம கொடுக்கும்போது இந்த கடவுள் ஏதோ பல ரூபத்தில் புத்திமதிகளை சொல்லுவாங்க. ஆனால் கேட்காத பட்சத்தில் எப்படி வரும்? அழிந்து நரகத்துக்கு தள்ளப்படும். இதுதான். அதாவது ஒரு ஆன்மா இந்த நன்மை பெறுதா தீமை பெறுதா, முக்தி அடையுதா இல்லது நரகத்துக்கு தள்ளப்படுதா, இது ரெண்டு தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய வேணும்? தெரிந்து கொள்ள வேண்டியது. ஐயா வைகுண்ட அவதாரத்தினுடைய நோக்கமும் இதுதான். ஐயா தவம் இருக்கும்போது 2 அறம் பார்க்க வேண்டிய இவர் தவம் இருந்தார். ஐயா நல்லவங்க யார், கெட்டவங்க யார், இது என்னுடைய கர்ம வினையினால் இந்த துன்பங்கள் வருது, இதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன அப்படின்னு உணர்ந்து மீண்டும் கர்ம வினைகள் அங்கே தன்னை அண்டாத வண்ணம் மனம் திருந்தக்கூடிய ஆன்மாக்களுக்கு என்ன செய்யப்படும்? ஐயா நல்ல புத்தி அருளி நல்ல நிலையை வந்து என்ன செய்வாங்க? அந்த கர்ம வினைகளை அவர்கள் தீர்த்து வருவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா மக்கள் தாங்கக்கூடிய சக்தியில் தான் ஐயா வந்து என்ன செய்வாங்க? துன்ப துயரங்களை எல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா ஐயா இருக்கக்கூடிய நேரம் நமக்கு அந்த ஐயாவை பற்றி நம்ம பிடித்து நம்ம வாழும்போது அந்த துன்ப துயரங்கள்லேருந்து நம்ம என்ன செய்ய முடியும்? எளிதில் விடுபட முடியும். அப்போ ஒரு எளிய ஒரு நிலையை வந்து நம்ம வந்து என்ன செய்ய முடியும்? அங்கே அடைய முடியும். சரியா? அப்போ அந்த துன்பத்திலிருந்து எளிதில் விடுபட முடியும். அப்படி விடுபடுவதற்குரிய வழிமுறைகளை தான் நம்ம என்ன செய்யணும்? கடைபிடிக்க வேண்டும்.
இந்த பரதேவதையினுடைய வாழ்க்கையில் அழகாக ஐயா அதன் மூலம் நமக்கு சொல்கிறாங்க. அதாவது முந்த புருஷனுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்து அழுந்தப்பட்டு அவனுக்கு ஊழியங்கள் செய்து, அப்படி ஊழியங்கள் செய்தால் கூட உனக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நன்மை செய்ய போகிறது கிடையாது. குளிர்ந்த மொழியற்று கூடும் சரசமற்று, உனக்கு யாரும் நல்ல பேச்சு பேசுறதுக்கோ உனக்கு துணையாக இருந்து உதவி செய்வதற்கோ உனக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை பேசுவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் யார் செய்ய வேண்டிய கடமை? ஒரு கணவனுக்கு மனைவியாக வாழக்கூடிய நேரம் கணவன் துன்பப்படுகின்ற போது மனைவி கூட இருந்து செய்யணும். மனைவி துன்பப்படுகின்ற போது கணவன் ஆறுதலாக இருக்கணும். இன்றைக்கி இவ என்ன செய்தா, இவன் என்ன தப்பு செய்தா, அந்த கணவனை விட்டுட்டு இன்னொருத்த சம்பூரண தேவனை நினச்சி இவ வந்த காரணத்தினால அந்த கணவன் துன்பப்படுகின்ற போது அவளுக்கு ஒரு ஆறுதலாக பேசுகிறதுக்கு யாருமே அங்கே இல்லை. அப்போ அந்த துன்பம் நீ அனுபவிக்கணும். நீ இப்போ இந்த பிறவியில் என்ன செய்ய போகிற, கணவனு கூட தான் வாழ்கிறா, ஆனால் கணவனுக்கு கூட வாழ்ந்து உறவு முறைகளோடு தான் வாழ்கிறா. ஆனால் உனக்கு என்ன செய்ய போகிறதில்ல, யாரும் நன்மை மொழி பேச போகிறது கிடையாது. ஆகவே இந்த எந்நேரமும் நீ எப்படி இழந்துட்டுருப்பா, ஏக்கமுடனே அழுந்தி தான் வாழ்வான். ஐயோ சொந்தம் இருக்குது, சுகம் இருக்குது, உற்றார் இருக்கிறாங்க, உறவினர் இருக்கிறாங்க, கணவன் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனால் நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே இல்லையே. ஏன் இந்த நிலை வந்துச்சு? அன்றைக்கி நான் உங்கள் தப்பு, அவள் செய்த தப்பு, அந்த போன பிறவியில் அவள் செய்த தப்பு இப்போ அவளுக்கு அதுவே என்ன செய்திருக்கு, வினையாக வந்திருக்கின்றது. அப்படி நீ வாழ்ந்திருக்கின்ற போது எப்போதும் ஏக்கம், எப்போதும் துன்பம், அப்படி வாழ்ந்திருக்கின்ற போது ஏற்கனவே உனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை? சம்பூரண தேவனோட வாழணுங்கிற ஒரு ஆசை. அப்போ அந்த ஆசையின் காரணமாக இந்த தேவனுடைய வழியில், அவனுடைய உறவு முறையில் நீயாக அங்கே என்ன செய்வான், அவனோடு கொண்ட பட்சத்தினால் மிக தேவன் நுண்ணொடியில் கொண்ட பட்சம் கோதையரே உனையும், நீங்கள் 2 பேரும் அங்கே அன்போடு வாழணும் அப்படிங்கிற நினைத்த காரணத்தினால அவனோடு வாழக்கூடிய ஒரு உறவு முறை என்ன செய்யப்படுறோம், இந்த பிறவியில் உனக்கு அமையும். அப்படி அமைந்து கண்டு இச்சை கூர்ந்து கர்ம கருவினையார், இதான் ஏன் சொல்கிறாங்க கர்ம வினை. இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? அந்த கர்ம வினை என்றைக்கோ நம்ம செய்த அந்த கர்ம வினையினுடைய பயன் கருவால் உருவை கைக்குள் வசமாக்கி, அப்போ அந்த கர்ம வினையின் காரணமாக நீ அவனை என்ன செய்வா, உனக்குள்ளாடி ஏற்றுக்கொள்வாய். அப்போ ஏற்றுக்கொண்டு பருவமதில் பாவையரே இவனோடு, நீ அந்த வயதில் இவனோட நீ என்ன செய்யணும், வாழக்கூடிய ஒரு நிலை உனக்கு உருவாகும். அப்படி வருகின்ற போது இருவர் ஒருவரை, நீங்கள் 2 பேரும் இதுதான் வாழ்க்கை, இதுதான் சந்தோஷமான வாழ்க்கை, நான் திருமணம் முடிஞ்சு ஒரு நல்ல வாழ்க்கை நான் வாழலை, அதனால் இந்த வாழ்க்கை எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க, சந்தோஷப்பட்டு வாழக்கூடிய ஒரு நிலை அங்கே உருவாகும். அப்படி வருகின்ற போது அங்கே இருவர் ஒருவரான நீங்கள் வாழுகின்ற போது குருவை மறந்து, நமக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லக்கூடியவங்களுடைய அந்த புத்திமதிகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளதே கிடையாது. அது யாராக இருக்கலாம், குரு உபதேசம்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல உபதேசங்களை சொல்கிறவங்க எல்லாருமே யார் தான், குரு தான். ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அந்த பேச்சுக்களை யாருமே என்ன செய்ய போகிறதில்ல, கேட்க போகிறதே கிடையாது. குருவை மறந்து, கொண்டவனை தான் மறந்து, தாய் தகப்பன் மாமன் தமையன் தன்னை மறந்து, கொண்டவன்னா யார், தனக்கு திருமணம் முடிந்து கணவனாக வாழுகின்ற கணவன், அவரே மறந்தாச்சு. தாய் தகப்பன் பெற்றோர்களை மறந்தாச்சு, சகோதரர்களை மறந்தாச்சு, வாயிற்படி மறந்து, வீட்டை விட்டு வெளியில் வாழ்வை மிக மறந்து, அப்படி ஒரு வாழ்க்கை கணவனோடு வாழ்ந்தேன் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை கூட, அந்த எண்ணம் கூட எள்ளளவு உன்னுடைய மனதில் இல்லாமல் சொந்த மனம் மறந்து சுகசோபனம் மறந்து, நம்ம இந்த வீட்டில் வாழ்ந்தோம், இப்படி சிறப்பாக வாழ்ந்தோம் அப்படிங்கிற அந்த சுகசோபனங்களெல்லாம் மறந்து சந்தோஷமற்று. ஏன்னா இது யாருமே உதவி செய்யலை, யாருமே நமக்கு நன்மை பண்ணலை அப்படின்னு இருக்கும்போது இதெல்லாம் உறவா, இவங்க கூட எல்லாம் நம்ம உறவு பயக்கணுமா அப்படிங்கிற அந்த மொத்த நிலை உனக்கு என்ன செய்திடும், மறந்து போய்விடும். அதாவது உன்னுடைய மனதில் அந்த பற்று விலகிவிடும். நீ இந்த உலக பற்றோடு இருக்கிற காரணத்தினால தான் இது வருது. அந்த பற்றெல்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்திடும், போயிடும். கணவனுக்கு மேலே இருக்கிற பற்று, பெற்றவங்க மேலே இருக்கிற பற்று, உறவுகள் மேலே இருக்கிற பற்று, அவனுடைய வீட்டின் மேலே இருக்கிற பற்று, இது எல்லாத்தையும் என்ன செய்திருவா, விட்டுருவா. எல்லா சந்தோஷமும் விட்டு சகலோருக்கும் நாணமுற்று. ஏன்னா இப்போ வீட்டை விட்டு வெளியில் வந்தாச்சு அப்படின்னா ஒரு திருமணம் முடிந்த பெண் எப்படி இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தை விட்டு இன்னொருவருடன் வாழக்கூடிய நேரம் இந்த உலகத்தாரால் ஏளன பேச்சுக்கு உட்லாக்கப்படுவாள். அதனால் பல வேதனைகள் துன்பங்கள் தொடர்ந்து கொண்டே வரும். அப்படி வருகின்ற போது அதான் சகல சந்தோஷமற்றி, மொத்தத்தில் எந்த சந்தோஷமும் இல்லை வாழ்க்கையில்.
எந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வையும் ஏற்றுக்கொள்ளலை. அந்த சந்தோஷமும் இல்லை. இப்போ சகலோருக்கும் நாணமற்று, சகலோருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஏளனமான ஒரு கேவல பேச்சுக்கு அங்கே உருவாக்கப்பட்டு, முன்புருஷனுக்கு மூலக்கரு கேடனைத்து. ஏன்னா ஏற்கனவே இந்த கல்யாணம் எதனால் நடந்துச்சு? இந்த ஏற்கனவே அந்த புருஷனுக்கு அவள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் வந்ததுனால கொஞ்ச நாள் இப்போ நீ பிறந்த அந்த கடமைகளெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிறவி வந்து என்ன செய்துச்சு, அமைஞ்சிச்சு. இப்போ அந்த மூலக்கரு கேடு அனைத்து, அந்த மூலக்கரு கேடு அனைத்தும் வந்து என்ன செய்திருச்சு, அங்கே வந்து அணைந்து இப்புருஷன் தானே. இப்போ அதெல்லாம் மறந்துட்டு இப்புருஷன் தானே, இப்போ சம்பூர்ண தேவன் தான் அவன் புருஷன் அப்படிங்கிற நிலையில் எவ்வுலகோரும் அறியும்படியாக, இந்த உலக மக்கள் அறியும்படியாக கட்டின மாங்கல்யம் காசினியார் தானறிய காசினியோர் தானறிய கெட்டினார் போலே கீர்த்தி மிக பிறந்து. இப்போ இவனோட வாழக்கூடிய வாழ்க்கை தான் நமக்கு சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு நினச்சி அங்கே வந்து என்ன செய்வா, ஒன்றாக நீங்கள் 2 பேரும் வாழுவீங்க. அப்படி வாழுகின்ற போது அடுத்த பிரச்சனை தொடங்குது. எப்படி தொடங்குது அப்படின்னு சொன்னால் அதே ஐயா வந்து சொல்கிறாங்க. அதாவது இப்போ இருவர் ஒருவரான நீங்கள் வாழ்ந்து வரீங்க, அந்த வாழ்க்கையும் சந்தோஷமாக ரொம்ப நாள் நீடிக்குமா அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லை. அப்போது ஒரு கணவனுக்கு ஒரு தப்பு செய்த ஒரு பெண் அவளுடைய துன்பம் எப்படி தொடருது அப்படிங்கிறது தான் இந்த ஆகமத்தில் இங்கே நமக்கு பரதேவதையின் மூலம் ஐயா சொல்கிறாங்க. அதாவது ஒரு அந்த முந்தின பிறவியில் கணவனுக்கு அவள் தப்பு செய்துட்டு அந்த வாழ்க்கையை அவள் ஏற்றுக்கொள்ளாமல் இன்னொரு கணவனோட ஆசைப்பட்டு வந்த காரணம், அந்த வாழ்க்கையில் அவளுக்கு சந்தோஷம் இல்லை, அடுத்த இதுலேயும் அவளுக்கு வந்து என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ சம்பூரண தேவனோடு ஆசைப்பட்டு அவள் சேர்ந்து வாழறதுக்கு நினைக்கிறாள். சரி, ஏன்னா இந்த வாழ்க்கையாவது நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் அப்படின்னா அங்கேயும் அவளால் வாழ முடியலை. அப்போது இந்த எப்படி நம்ம துன்பங்கள் தொடருது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். அப்போ இப்போ என்ன அவளுக்கு பிரச்சனை வருது? ஐயா சொல்கிறாங்க, மேலும் பல தொந்தரவு, உடல்னால் அவளுக்கு தொந்தரவு வருது. இப்போது அதாவது மேலும் பல தொந்தரவு மிகு நாள் வழிதோறும், அது ஒரு நாளையில் முடிஞ்சிட்டு போகக்கூடியதில்லை, தொடர்ந்து உனக்கு பிரச்சனையாகவே இருக்குது. அப்போ எப்படி கேலி மிகவாகி கிளேசம் அடைஞ்சு. அப்போ உடல்னால தொந்தரவு எப்படி வருது அப்படின்னு சொன்னால் உதிரப்போக்கு, அதான் உதிரம் வெளியாகி உள்செருமல் விக்கலுமாய், ஒரு மாதிரி ஒரு வாய்வு தொல்லை, ஒரு உதிரப்போக்கு. அது எந்த வகையிலுமே நம்ம வந்து என்ன செய்ய முடியலை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றான். அப்படி தள்ளப்பட்டு வீட்டின் தீனராம் வந்த செடியேப்ப செய்கையினா, இது ஒருக்கா தீந்து நமக்கு அடுத்தது வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடியாமல் இந்த நோய் வந்து என்ன செய்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. சரி, இனி இப்படி நோய்வாய்ப்பட்டாச்சு, எத்தனையோ துன்பங்களை அனுபவிச்சாச்சு, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, உற்றார் உறவினர்கள் இல்லை, இந்த உலக வாழ்க்கையில் எந்த விதமான சந்தோஷமும் இல்லை, அப்படிங்கிற எல்லா நிலையையும் அங்கே தாண்டி இப்போ உடல்நிலையும் என்ன செய்தாச்சு, வேதனைக்கு உட்படுத்தப்பட்டாச்சு. இனி நம்ம என்ன நினைப்பாங்க, இப்போ எல்லா விதத்துலேயும் ஒரு கஷ்டம், எங்கேயுமே ஒரு சந்தோஷமாக எந்த பக்கத்தில் போனாலும் ஒரு சந்தோஷமாக வாழ முடியலை. அப்படி வாழ முடியாத நிலையில் கடைசி நினைக்கக்கூடிய நினைப்பு, இந்த உலகத்தை விட்டு நம்ம என்ன செய்யணும், உயிரை மாய்த்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியது. அப்போ அந்த நிலை தான் இப்போ அவன் நினைக்கிறான். அப்போ அதை தான் ஐயா சொல்கிறாரு, இப்படி வீட்டை விரித்து மேலே தெய்வ வழியை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த செயல்பாடுகள்னால உன்னுடைய எண்ணம் வந்து என்னது, உலக பற்றில் எதுவும் இருக்காது. இப்போ நீ சம்பூர்ண தேவனுக்கிட்ட கூட நீ வந்து சந்தோஷமாக பேசி வாழக்கூடிய ஒரு நிலையும் உனக்கு என்ன செய்யாது, இருக்காது. அதையும் விட்டுட்டு அதையும் தாண்டி எப்படி இருப்பா அப்படின்னா, அங்கே வீட்டை விரித்து மேலே தெய்வ வழியாக உன் எண்ணம் எல்லாம் எங்கே வந்துடும், இறைவனை பற்றி. இப்போ தான் உண்மையான நாம் செய்த தப்பு, அதனால் இது வந்திருக்கு, நமக்கு எங்கேயுமே சந்தோஷமாக நமக்கு வாழ முடியலை அப்படின்னு உணரக்கூடிய ஒரு நிலை. இது யார் உணர்றாங்களோ, அதாவது தப்பு செய்தவங்க மீண்டும் 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 அவங்க பிறவி, அது ஒரு பிறவியிலே அவங்க புரிந்து கொள்ளலாம், இல்லது பல பிறவி எடுத்து அவங்க வந்து அந்த தப்பினுடைய தன்மையை புரிந்து கொள்ளலாம். அப்படி புரிந்து கொண்டு தெய்வத்தை நினைக்கின்ற போது, அந்த தெய்வ சிந்தனைக்கு வருகின்ற போது நாட்டை அரசாண்டு நாச்சியார் போல் இருப்பாய். அப்போ உன்னுடைய ஆன்மா என்ன செய்ய, முக்தி நிலையை பெறக்கூடிய தன்மை. அப்போ அந்த நிலைக்கு நீ வந்து என்ன செய்வா, உயர்ந்து விடுவாய். அப்படி இருக்கின்ற அந்த நேரம் அங்கே உனக்கு எல்லா சிறப்புகளும் என்ன செய்யும், கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை ஏற்றெடுத்து உனக்கு அந்த ஆன்ம முக்தியை அருள்வேன் அப்படின்னு ஐயா சொல்லுகின்றார். சொன்ன உடனே அந்த பெண்ணானவள் என்ன செய்கின்றார், பரதேவதை
அங்கே பிறவி எடுப்பதற்கு சம்மதம் தெரிவிக்கின்றார். அதன்படி அந்த யமலோகத்தினுடைய வழியில் அந்த வரதேவதையினுடைய பிறவி என்ன செய்யப்படுகின்றது, அமைக்கப்படுகின்றது. இந்த பகுதி முக்கியமாக ஒவ்வொரு பெண்களுக்கும் நம்ம உணர்த்தக்கூடிய வாழ்வியல் பகுதி. அதாவது கூனனானாலும் கூடையில் நீ சுமக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கணவனை பற்றி. கல்லானாலும் கணவன் உனக்கு எந்தவித அன்பு காட்டாமல் உன்னுடைய கணவன் கல்லஞ்சக்காரனாக இருந்தாலும் அதை நீ கணவனாக ஏற்று இந்த பிறவியில் நமக்கு அமைந்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை நம்ம சரியாக வாழ்ந்து நம்ம என்ன செய்யணும், வெளியில் வரணும், அப்படிங்கிற முக்தி பெறணும் அப்படிங்கிற நிலைக்கு வரணும். புல்லானாலும் புருஷன், அதாவது எதுவுமே ஒரு தகுதியற்ற ஒரு நல்ல ஒரு நிலையில் சம்பாதிக்கின்ற வல்லமையோ இல்லை எதுவுமே செய்வதற்கு ஒரு தகுதியற்ற நிலையில் இருந்தால் கூட அதை ஏற்றுக்கொண்டு ஒரு பெண்ணானவள் என்ன செய்யணும், வாழ்ந்து அடுத்த நிலையை நம்ம என்ன செய்யணும், உயர வேண்டும். அதை விட்டுவிட்டு கணவன் உயிரோடு இருக்கின்ற போது இன்னொருவரை தேடி செல்லுகின்ற பெண்களுக்கெல்லாம் இந்த வரதேவதையினுடைய வாழ்க்கை என்ன செய்யும், ஒரு பாடமாக அமையும். எப்போதுமே நமக்கு துன்பம் துயரங்கள் தொடருது அப்படின்னா நம்முடைய கர்ம வினையினுடைய பலன் அப்படிங்கிறத நினச்சி இந்த துன்ப துயரங்களை தாண்டுவதற்கு இறைவனுடைய அந்த நாமம் இல்லை இறைவன் நமக்கு வழிகாட்டுவார் அப்படின்னு இறைவன்கிட்ட மன்றாடி நம்ம அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய சக்தி, அதாவது நம்ம கர்ம வினையினால் துன்பங்கள் வரும், ஆனால் அதை தாங்குவதற்கு சக்தி. இப்போ பாருங்கள், வரதேவதை அந்த கணவனுக்கு ஒரு வேலை செய்யாமல் அந்த செய்யக்கூடிய கடமைகளை செய்யாமல் வந்ததுனால அடுத்த பிறவி அமையுது. அடுத்தது இன்னொருத்தர் கூட ஆசைப்பட்டு அங்கேயும் வாழ முடியலை. அடுத்து அவளுக்கு என்ன ஆகுது, எல்லா விதத்திலும் தடைகள். அப்போ எல்லா விதத்திலும் தடைகள் அடுத்தவள் என்ன செய்கிறா, இனி இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படிங்கிற நிலையில் இறைவனை நினைக்கிறார். அப்போ இறைவனை நினைக்கக்கூடிய நேரம் தான் அந்த முக்திங்கிற நிலை அவளுக்கு என்ன செய்யப்படுது, அருளப்படுகின்ற. அப்போ இங்கே நமக்கு உணர்த்த செய்தி என்ன, இந்த துன்பத் துயரங்கள் எங்கு போனாலும் இருக்கும். ஒரு நம்ம கர்ம வினையினால் இந்த துன்பத் துயரங்கள் என்ன செய்யும், எங்கு போனாலும் இருக்கும். அப்போ அது அங்கெங்கும் அலையாமல் இருந்த இடத்துல இருந்தே இந்த கர்ம வினையை அகற்றுவதற்கு இறைவா நீ அருள் புரி அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடம் சரணாகதி அடைகின்ற போது அந்த கர்ம வினைகள் என்ன செய்யும், அகற்றப்பட்டு நம்ம அந்த முக்தி நிலையை அடைய முடியும். அப்போ இதை நம்ம முதல்ல மனதில் நம்ம நினைக்கும் போது ஒன்றை விட்டு இன்னொன்றை தேடி அலையக்கூடிய அந்த மனப்பான்மை என்ன செய்யாது, வராது. அப்படிங்கிறத எல்லாரும் என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி ஐயா என்ன செய்கிறாங்க, இங்கே இந்த ஒரு உதாரணமாக இந்த பரதேவதையினுடைய வாழ்க்கையை ஒரு உதாரணமாக சொல்லி நமக்கு இங்கே செயல்படுத்தி இருக்கின்றார்கள். இதில் அந்த அவளுடைய குணமே இயற்கையாகவே அவளுடைய குணம் என்ன, ஒன்றை விட்டு அடுத்ததற்கு தாவி செல்லக்கூடிய நிலைமை. அப்போ ஒன்றை விட்டு அடுத்தது மனம் தாவி செல்லுகின்ற போது என்றைக்கும் ஒரு நிலையான இறைத்தன்மை அடைய முடியாது. எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்ம என்னது துன்பத்துக்குள் தான் அகப்பட்டுருப்போம். அப்போ எடுத்திருக்கின்ற இந்த நிலையில் நம்ம என்ன செய்யணும், இறைவனை அடைவதற்குரிய வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாடம் நமக்கு உணர்த்துகின்றது. ஆகவே நாம் இதை நம்முடைய வாழ்க்கை பாடமாகவும் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஏதோ பரதேவதைக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கை, இது உதாரணம். இந்த கலியுகத்தில் இப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கனாலும் உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் மீண்டும் துன்பங்கள் தொடரும் அப்படிங்கிறத தான் ஐயா என்ன செய்யிருக்காங்க, நம்ம சொல்லியிருக்காங்க. இப்படியாக அந்த யமலோகத்தினுடைய வழியில் இந்த பரதேவதையானவள் அங்கே என்ன செய்கின்றாள், பிறவி செய்யப்படுகின்றாள். அடுத்து சம்பூர்ண தேவனுக்கு எப்படி பிறவி அமைகின்றது என்ற விவரங்களை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஐயா.